யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது கடவுளை தேடி தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அந்த புத்தகத்தை அவர் பிரித்தபோது வந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்த பாராவை படித்தார். இது நான் வெளியேறும் தருணம். என் இதயம் வாழும் தங்கச் சிறையிலிருந்து உண்மையை அறிய எல்லா மனிதர்கள் சார்பிலும் உண்மை கண்டறியும் வரை என்று எழுதியிருந்தது. இந்த அழைப்பு மட்டுமே போதும். இதைவிட உறுதி செய்ய வேறு எதுவும் விட்டலுக்கு தேவையில்லை. இருந்தாலும் விட்டல் தான் அதிகம் படிக்கும் புதிய ஏற்பாடு புத்தகத்தை எடுத்தார். அப்போது அவர் பார்வைக்கு வந்த பக்கம், என் பொருட்டு வீடு, தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, பிள்ளைகள் அல்லது நிலம் ஆகியவற்றை துறந்தவன் தான் துறந்ததை விட பல மடங்கு பலன் பெறுவான். அவன் நித்திய ஜீவனை பெறுவான். மத்தேயு 19:29. இறுதியாக அவர் எடுத்த புத்தகம் பகவத்கீதை. அதில் அவர் படித்தது, எல்லாவிதமான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டும் சரணடைந்து விடு. எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாதே. இதற்கு மேலும் தேவையில்லை. புத்தர், இயேசு மற்றும் கிருஷ்ணரின் வார்த்தைகள் மூலம் விட்டல் அவர்கள் சொன்ன அதே திசையை நோக்கினார். இந்த அருமையான தருணம் குறித்து ராமதாஸ் சொல்கிறார். அப்போது ராமதாஸ் ராமருக்கு எல்லாவற்றையும் துறக்க அவர் தயாராகிறார். இதுவரை அவருக்கு நெருக்கமானது என்றும் தனது என்றும் கருதிய அனைத்தையும், சம்சார உலகையும் துறக்க மனதளவில் தயாரானார். அந்த நேரத்தில் அவர் மனைவியும் குழந்தையும் வீட்டில் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை அவர் தான் தயாராவதற்கு பயன்படுத்தி கொண்டார். ஏதோ சில மணி நேரங்கள்தான் உயிர் வாழ முடியும் என்கிற நிலையில் இருக்கும் மனிதன் போல அவர் அவசரமாக வேலைகளை செய்தார். 2 கடிதங்கள் எழுதினார். ஒன்று மனைவிக்கு, மற்றொன்று பிசினஸ் பார்ட்னருக்கு. பின்னர் 2 துணிகளுக்கு காவி சாயம் ஏற்றினார். அதாவது சந்நியாசி உடைக்கு மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு முன்னதாக கொஞ்சம் பணம், காவி உடை மற்றும் அவருக்கு பிடித்த சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மங்களூர் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடந்தார். அங்கே அவர் தென்கிழக்கு செல்லும் மெட்ராஸ் ரயிலில் ஏறினார். அது 1922 டிசம்பர் 28 ருக்மாபாய்க்கு அவர் எழுதிய கடைசி கடிதம் ஒரு ஞானியின் வாழ்க்கையின் விடுதலை தருணம். கடவுள் மீது அவருக்கு இருந்த அன்பு மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்திய தருணம். அந்த கடிதம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரத்திற்கு ஏதுவானதாக இருக்காது. பார்ப்போருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உயர்ந்த ஞானிகள், முனிவர்கள், ஆன்மீக குருக்கள் இந்த மாதிரிதான் நடந்து கொள்வார்கள். ஸ்ரீ அரவிந்தர் தனது சேவையை செய்ய மனைவியையும் குடும்பத்தையும் விட்டு வந்தார். ராமதாசும் இப்போது இதையேதான் செய்கின்றார். பின்னர் அவரது பக்தை மாதாஜி கிருஷ்ணாபாய் தனது 2 குழந்தைகளையும் உறவினர்களிடம் விட்டுவிட்டு தனது குரு பப்பா ராமதாசுக்கு சேவை செய்ய வந்துவிட்டார். ஆனந்தமாமயி உலகம் முழுவதும் தெய்வத்தாயாக கருதப்பட்டவர். அவருக்கு அவர் குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் அவர் கணவர் மனைவியாக வாழவில்லை. அவரது கணவர் ரமணி மோகன் சக்கரவர்த்தி. அவரே ஆனந்தமயி மாவின் தீவிர பக்தரானார். ராமதாஸின் துறவுக்கு 25 ஆண்டுகளுக்கு பின் வட இந்தியாவில் தனது மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு பிரிந்து தெற்கில் பாண்டிச்சேரியை நோக்கி வந்தார் யோகிராம் சுரத்குமார். இத்தகைய நடவடிக்கையை அவர்களை குறைத்து மதிப்பிட்டு வீட்டை விட்டு வெளியேறுவது என்பது பொறுப்பற்ற செயல் என்று கருதுவது தவிர்க்கப்பட வேண்டும்.
இதற்கு விரிவான பார்வையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் தேவை. ஆனால் போகிற போக்கில் இவ்வாறு அவர்களை பொறுப்பற்றவர்கள் என்று முத்திரை குத்துவது அவர்களது பிரமிக்கத்தக்க தியாகங்கள் குறித்து தவறான கருத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு வசதியான வாழ்க்கையை துறந்து வசதியற்ற, வறுமை நிறைந்த, பாதுகாப்பற்ற வாழ்க்கையை தேர்வு செய்வது என்பது சாமானியருக்கு வராது. பொறுப்பை தவிர்த்து ஒருவர் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறார் என்றால் அவர் நிச்சயம் ஞானியாக முடியாது. இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.